Hi student, welcome to UC Success Academy. Last video நம்ம சில வடிவங்களை பார்த்தோம். அதை பேஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். A spherical conductor of radius 10 cm has a charge of 3.2 into 10 to the power minus 7 coulomb distributed uniformly. What is the magnitude of electric field at a point 15 cm from the center of the sphere? So, take 1 by 4 pi epsilon naught is equal to 9 into 10 to the power 9 Newton meter square per coulomb. இதே கொஸ்டின் தமிழ்ல எப்படி இருக்கும்? சீராக பரப்பப்பட்டுள்ள 3.2 இன்ட்டு 10⁻⁻7 கூலும் எனும் மின் சுமையினை 10 சென்டிமீட்டர் ஆரம் கொண்டதொரு கோள வடிவ கடத்தி பெற்றுள்ளது. கோளத்தின் மையத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியில் உள்ள மின்புலத்தின் எண் மதிப்பு யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்பியர்ல இருந்து அதோட ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா இங்க இருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பாயிண்ட் எடுத்து இப்போ இந்த ஸ்பெரிக்கல் ஃபுல்லி யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு. அது எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 3.2 into 10 to the power minus 7 கூலும் சார்ஜ் இருக்கிற இந்த ஸ்பியர்ல இருந்து என்னது சென்டர்ல இருந்து மையத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உண்டான ஃபார்முலா என்னது? 1 by 4 pi epsilon naught into q by r square. இப்போ இங்க இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஆரோட வேல்யூ என்னது? அவங்க 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்மளுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே இதுலேயே நீங்கள் பார்க்கலாம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னு வருது, மீட்டரில் தான் இருக்கும். அப்போ சென்டிமீட்டரை நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். 15 into 10 to the power minus 2 மீட்டர். நெக்ஸ்ட் கியூவோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 3.2 into 10 to the power minus 7 கூலும். அப்படியே நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஆன்சரை கெட் பண்ணிக்கலாம். ஸோ இ வெக்டார் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon நாட்டுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 9 into 10 to the power 9. இப்போ மேலே இருக்கிற கியூவோட வேல்யூ என்னது? 3.2 into 10 to the power minus 7 டிவைடட் பை r ஸ்கொயர். ஆரோட வேல்யூ எவ்வளவு? 15 into 10 to the power minus 2 the whole ஸ்கொயர். இப்போ இதில் நீங்கள் பார்க்கணும் 10 பவர் ப்ளஸ் 9 10 பவர் மைனஸ் 9 இருக்குன்னா அது எப்படி மாறும்? 9 minus 2 becomes plus 2. நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3.2 into 9 மல்டிப்ளை பண்ணும்போது 18 ரிமைனிங் 1 நெக்ஸ்ட் 27 28.8 divided by 15 ஸ்கொயர் என்னது? 225. 10 power minus 2 into 10 power minus 4. 2 times of minus 2 becomes minus 4. இப்போ இந்த minus 4 அப்படி நியூமரேட்டர் போனால் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ 10 power plus 6 மாறிடும். 28.8 into 10 to the power plus 6 divided by 225 அப்படின்னு வருது. ஆனால் இப்போ இதில் பாயிண்ட் இருக்கு. நம்ம டைரெக்டாக இது பிக் நம்பராக இருக்கு, இது ஸ்மால் நம்பராக இருக்குன்றதுனால இதுல இருந்து ஒரு 10ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது இந்த வேல்யூ எப்படி மாறுது? 288 by 225 into 10 to the power 5ன்னு மாறுது. இதை கேன்சல் பண்ணால் 1 பாயிண்ட் சம்திங்ல வரும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப்ஷனையும் செக் பண்ணணும். 1.28 1.28 தான் இருக்கு. பட் எனது 10ஓட பவர் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகுது. நீங்கள் ஆன்சரை செக் பண்ணும்போது இங்கே 10 power 5 வந்திருக்கா? அதுதான் எனது 1 டைம் கேன்சல் ஆகி சம் வேல்யூ வரும். ஸோ எல்லாத்துலேயுமே சேம் வேல்யூ தான் இருக்கு. பட் 10 பவர் எதுன்றது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே கேன்சல் பண்ணும்போது அது ஈஸியாக நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ 1.28 into 10 to the power 5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The ratio of the radius of gyration of a thin uniform disk about an axis passing through its center are normal to its plane to the radius of gyration of the disk about its diameter is. ஸோ ரேஷியோ கேட்டிருக்காங்க எதுக்கும் டிஸ்க் தான். பட் அது எந்த ரெண்டு பொசிஷன் கேட்டிருக்காங்க? ஒன்று டயாமீட்டர் வழியாக போகிற பொசிஷன், இன்னொன்று என்னது
perpendicular to, அதாவது நார்மல் டு த பிளேன் அண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு, பாசிங் த்ரூ இட் சென்டர். இதை மீன் பண்ணியிருக்கிற ரேடியேஷன் ஆஃப் கைரேஷனுக்கு உண்டான என்னது ரேஷியோவை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதே கொஸ்டின் தமிழில் எப்படி இருக்கு, ஒரு மெல்லிய சீரான வட்டின் மையம் வழியாக அதன் தளத்திற்கு செங்குத்தாக செல்லும் அச்சை பொறுத்த வட்டின் சுழற்சி ஆரத்திற்கும், இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் ரேடியேஷன் ஆஃப் கைரேஷன், அதன் விட்டத்தை பொறுத்த, அதே மாதிரி வட்டோடைய விட்டத்தை பொறுத்த வட்டின் சுழற்சி ஆரத்திற்குமான விகிதம் என்பதுன்னு கேட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மெல்லிய சீரான வட்டின் மையம் வழியாக அதன் தளத்திற்கு செங்குத்தாக செல்லும், இதை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ரேடியேஷன் ஆஃப் கைரேஷனை K1 எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரிக்கு செங்குத்தாகவும் அது என்னது பிளேனுக்கு நார்மல் டு த பிளேன், தென் த்ரோ த சென்டர் ஆஃப் த அபவுட் அன் ஆக்சிஸ் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு என்ன இருக்கும், R/√2. ரேடியேஷன் ஆஃப் கைரேஷன் வந்து R/√2. த்ரோ டயாமீட்டர்னு எடுத்தோம்னா ரேடியேஷன் ஆஃப் கைரேஷன் என்னது R/2. அப்படியே ரேஷியோ எடுக்கிறோம், K1/K2 இஸ் ஈக்குவல் டு R/√2 டிவைட் பை R/2. ஸோ RR கேன்சல் ஆகுது. இதில் வந்து டினாமினேட்டர் வந்துன்னா அப்படியே மேலே நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 2/√2 இருக்கு. இந்த 2வை நம்ம எப்படி எழுதிக்கலாம், √2 × √2 டிவைட் பை √2 கேன்சல் ஆகி இங்கே என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ √2 is to 1. So answer B. Next problem. A disc of radius 2 meter and mass 100 kg rolls on a horizontal floor. Its center of mass has speed of 20 cm per second. How much work is needed to stop it? இதே கொஸ்டின் தமிழில் எப்படி கேட்டிருப்பாங்க, 100 கிலோகிராம் நிறையும் 2 மீட்டர் ஆரமும் கொண்ட வட்டத்தட்டு ஒன்று கிடைத்தள தரையில் உருண்டு செல்கிறது. தட்டின் நிறை மையத்தின் திசைவேகம் 20 சென்டிமீட்டர் per செகண்ட். வட்டத்தட்டை நிறுத்துவதற்கு செய்யப்படும் வேலையின் அளவு அது. ஸோ இப்போ இதில் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அது நெகட்டிவ்ல நம்ம வந்துட்டு ஜென்ரலாக எழுதும். ஸோ ஒர்க் டன் இதில் வந்து இது நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இங்கே நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி என்னது, ½ mv². ஓகேவா, இதில் வந்து நம்ம ரேடியேஷன் ஆஃப் கைரேஷன். ஸோ இப்போ இதில் வந்து கேட்டிருக்கு, ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு டிஸ்க்கு வந்து ஸ்டாப் ஆகிற ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் அப்படின்னு எடுத்தோன்னா அப்போ என்ன ஆகுது, மூவ் ஆகிட்டு இருக்கிறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு நெகட்டிவ், அதுலேருந்து மைனஸ் ஆகுது அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஸோ இது நெகட்டிவ் பொசிஷன், சேஞ்சஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ ஈக்குவல் டு ½ mv center of mass the whole square into 1 plus radiation of gyration square by r². ஃபார்முலாலாம் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 2 மீட்டர். ஸோ ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர். மீட்டரில் தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது மாஸ் 100 kg. எம்மோட வேல்யூ 100 kgல தான் இருக்குது, கேஜி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி ஸ்பீடு, வேகம் வந்து என்னது 20 சென்டிமீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டியை நம்ம எப்படி எடுக்கணும், 20/100 எடுக்கும்போது 0.2 மீட்டர் per செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். 20/100 இது எப்படி ஆகுது, 20/100 ஒரு 0 கேன்சல் ஆகி 0.2 மீட்டர் per செகண்டாக மாறுது. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்கு, ரேடியேஷன் ஆஃப் கைரேஷன் இருக்கு. அது என்னது, √r எடுப்போம், which is equal to √2. ஓகேவா, அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணதான், ஃபார்முலா தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு -1/2 இன்ட்டு மாஸோட வேல்யூ 100 இன்ட்டு நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ எவ்வளோ, 0.2 the whole square into 1 plus √2 the whole square divided by 2². ஸோ இதில் -1/2 இன்ட்டு மல்டிபிள் ஆகும்போது இது என்ன ஆகுது, இது உங்களுக்கு வந்து 0.2 இன்ட்டு 0.2ன்னு எடுத்தோன்னா எவ்வளோ ஆகுது, 0.04ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 plus
இது 2/2 ஸ்கொயர்ல இருக்கிறதுல ஒரு 2 கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி ஆகுது பாருங்க, -1/2 இன்ட்டு 100 அப்படியே மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, நெக்ஸ்ட் 1 + 1/2 இருக்கு. இது எல்சிஎம் எடுத்தனா 2 இன்ட்டு இது ஈக்குவல் டு 3/2 இஸ் ஈக்குவல் டு -1/2 இன்ட்டு 4 இன்ட்டு, ஸோ எல்சிஎம் எடுத்தனா என்ன ஆகுது, 3/2 வருது. இந்த 2 கேன்சல் பண்ண 2 கேன்சல் ஆகி -3 வருது. ஸோ 3 ஜூல் ஒர்க் டன் வந்துட்டு 3 ஜூல். ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வர்ற எல்லா வீடியோஸையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.